வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம். சென்னை வரும் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து அமைச்சரவை பட்டியலை வழங்குகிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இன்று காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை வந்தார் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் மக்கள் பவனுக்கு வருகை தந்தார் ஆளுநர். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பதாக காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. ஆயிரத்து 1967க்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்களின் 59 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளதாகவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் நிகழ்ச்சி. Of last 59 years have been fulfilled. We dedicate this coalition government and our ministries to our dedicated cadre who struggled, who remain with the party without any hope of power in Tamil Nadu. So we salute our cadre living and those who have already lost their life for the Congress party. We salute them. We dedicate this both the ministries to them. தாவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுகிறது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறவும் விசிக, ஐயுஎம்எல் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். தாவேக அமைச்சரவையில் சேர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அரசியல் ஆலோசனை குழு ஒப்புதல். இன்று காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என காதர் மொய்தீன் பேட்டி. இப்படி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் அரசு தரப்பில் அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அரசு தரப்பில் எங்கள் கோரிக்கை வைத்த அவங்க பெருந்தன்மைக்கு எங்களது வாழ்த்தை நன்றியை தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் நாளைக்கு 11 மணிக்கு உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு இந்த அடிப்படையிலான எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஒப்புதலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். தாவேக அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் தரப்பை சேர்க்க வேண்டாம் என எந்த நிபந்தனையும் ஐயுஎம்எல் கோரவில்லை. ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் விளக்கம். அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்பு ஆலோசனை பண்ணோம். அது இப்போ அது சான்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா ஆலோசனை பண்ண பிறகு அவர் பல யோசனைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த டிஸ்கஷன் தேவையில்லை எங்களுக்கு. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி எனவும் திருமாவளவன் பேட்டி. தாவேகா தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே முன்னணி பொறுப்பாளர்களோடு இந்த அழைப்பு குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்தால் தாவேக அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் மீண்டும் உறுதி. அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை.
தற்போது வரை ரீல்ஸ் ஆட்சியாக உள்ள தாவேக அரசு ரியல் ஆட்சி நடத்த வேண்டும் என பிரேமலதா விமர்சனம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி சென்றது யார்? அதே போல இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது, இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன். அதனால பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. எனவே 2,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவம் மற்றும் ஊரக துறைகளுக்கான 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய வாகனத்தை இயக்கி ஆய்வு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play. எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறத அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியின் ஆவேசம். மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிக அளவில் தோல்வியுற காரணம் CV சண்முகம் தான் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க CV சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த தேர்தலில் CV சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தவேகாவின் செயல்பாடு திமுகவின் தொடர்ச்சியே என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடியவர் இனி என்ன செய்ய போகிறார் எனவும் கேள்வி என்பது எனது கருத்து. மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சி மாதிரி இந்த ஆட்சி நடப்பது நல்லதல்ல. அதனால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், தனித்தன்மை இருக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவங்க பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா? இல்லைன்னா 20 ரூபாய் இல்லாம பாட போறீங்களா? இல்லைன்னா அவங்க குடிச்சிட்டு ஆட போறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. மழை தூருன்னு நினைச்சோம், சுனாமியே வந்துருச்சு. அதுல இருந்து மீண்டு வருவதற்காக எல்லாருக்குமே அரசியலில் எங்களுக்கு தெம்பும் இருக்கிறது, எங்களுக்காக கொள்கை இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ரீல்ஸை மட்டும் நம்புறவங்க இல்லை, ரியல் வாழ்க்கையை நம்புறவங்க.
அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவு சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். மாநகராட்சி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் பாராட்டு. தமிழ்நாட்டில் 15 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தலைமை காவல்துறை IG-யாக அவினாஷ்குமார், வடக்கு மண்டல IG-யாக பிரவீன்குமார் அபினவு நியமனம். சிங்கப்பெண் சிறப்பு படை பிரிவு IG-யாக பவானீஸ்வரி IPS நியமனம். கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தூத்துக்குடி மாவட்ட SP-க்கள் பணியிட மாற்றம். கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுக்கும் தமிழக சுகாதாரத்துறை. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு. அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்த வேண்டும் என்றால் அதை துறை அமைச்சர் செய்யட்டும். உங்கள் ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக மருத்துவர்களை டிஸ்டர்ப் செய்வது எப்படிப்பட்ட சிக் மைண்ட் செட்? மருத்துவ அணி என்ற பெயரில் அரசு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருகிறது இந்த ரசிக வெறி கும்பல் என தாவேக அரசு மீது அதிமுக கடும் விமர்சனம். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி. பார்வையாளர் கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டதால் முதல் நாளில் 4,82,000 ரூபாய் வசூல். கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் பல்வேறு வண்ணங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை, பிரம்மாண்ட திண்டுக்கல் பூட்டு. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சரக்கு ரயில் என்ஜின் தடம் புரண்டதன் எதிரொலி. டெல்லி புவனேஸ்வர் அதிவிரைவு ரயில், மதுரை சென்னை தேஜஸ் விரைவு ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் முறிந்து விழுந்த மரங்கள். ஒருபுறம் வெப்பம் தணிந்தாலும் மறுபுறம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. பரமக்குடி அருகே ரயில்வே கேட் உடைந்து விழுந்ததால் உயரழுத்த மின்கம்பிகள் அறுந்து விபத்து. தண்டவாளத்தில் மின்கம்பிகள் விழுந்ததால் அந்த வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தம். புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி MLA-வாக GNS ராஜசேகரன் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறைமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் நேரில் சந்திப்பு. திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோயில் திருவிழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது மத்திய அமைச்சர்களின் குழு கூட்டம். பெட்ரோலிய பொருட்கள் விலை மற்றும் பணவீக்கம் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்பட்டால் 7 லட்சம் கோடி சேமிக்க முடியும்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பிபி சௌத்ரி தகவல். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்றால் 132 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. இந்தியாவில் வைரஸ் தொற்று இல்லை என டெல்லியில் நடைபெற்ற அனைத்து மாநில சுகாதார செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலுக்கு செல்லும் வழியில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு. மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஆயிரக்கணக்கானோரை பத்திரமாக மீட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதற்கு எதிரான மனு தள்ளுபடி. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவு. பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் மக்களிடம் செல்வாக்கு மிக்க தலைவராக நீடிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவும் இத்தாலியும் முன்னெப்போதும் இல்லாத அளவு மிகவும் நெருங்கியுள்ளதாகவும் பிரதமர் மெலோனி நெகிழ்ச்சி பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய அக்ரிகோலா பதக்கம். விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்கான சிறந்த பங்களிப்பை பாராட்டி கௌரவிப்பு. இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் வீதி உள்ளார். பிரதமர் மோடி மெலோடி சாக்லேட் கொடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Prime Minister Modi brought us a gift. இந்திய இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது மெலோடி சாக்லேட் சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். पता नहीं आपने आज मोदी जी का वीडियो देखा नहीं देखा व्हाट्सएप यूनिवर्सिटी वालों ने देखा? वो इटली की राष्ट्रपति मेलोनी है, उनको नरेंद्र मोदी जी टॉफी खिला रहे हैं. रील बनाई है हिंदुस्तान के प्रधानमंत्री इटली के प्रधानमंत्री को मेलोडी टॉफी दिए हैं. ஐந்து நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இறுதியாக ரோம் நகரில் இருந்து இந்தியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே நாடுகளின் பயணத்தின் போது கச்சா எண்ணெய், எரிபொருள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை. ஆந்திர எல்லைக்குள் அண்டை மாநில மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரையும் நமதே, படகும் நமதே, மீன் பிடிப்பதும் நமதே என்பதில் எந்த சமரசமும் இல்லை எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டார். ஈரான் போரில் அமெரிக்கா குறைந்தது 42 போர் விமானங்களை இழந்திருப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சிஆர்எஸ் அமைப்பு அறிக்கை. 42 விமானங்கள் சேதமடைந்தோ அல்லது அழிக்கப்பட்டோ இருக்கலாம் என்றும் இழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தகவல். உலக அளவில் நீடிக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு இடையே இந்த ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி 6.4% இருக்கும். இந்தியாவுக்கு அடுத்த நிலையில் சீனா இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கணிப்பு. அணுசக்தி குறித்த ஆவணத்தில் ஈரான் கையெழுத்திடுகிறதா அல்லது அந்நாட்டை நாம் துடைத்தெறிய போகிறோமா என்பது அவர்கள் கையில்தான் உள்ளது. ஈரானில் கடற்படை, விமானப்படை என அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தற்போதைய போர் பதற்றம் மத்திய கிழக்கு நாடுகளை கடந்து மற்ற பகுதிகளிலும் எதிரொலிக்கும்.
ஒப்பந்தம் தொடர்பான ட்ரம்பின் தற்போதைய எச்சரிக்கைக்கு ஈரான் பதிலடி. ரஷ்யா மீதான கச்சா எண்ணெய் தடையை நீக்கியது பிரிட்டன். ஹார்முஸ் நீரிணை முடக்கம், எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் அமெரிக்காவை தொடர்ந்து ரஷ்யா மீதான தடைகளை தளர்த்தியது பிரிட்டன். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் உடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்பு. சீனா ரஷ்யா இடையிலான நட்பு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. சீனா ரஷ்யா இடையே வர்த்தகம், உள்கட்டமைப்பு, அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் 20 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாடுகளிடையே எரிபொருட்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்லும் வழித்தடம் குறித்த ஒப்பந்தம் புட்டின் ஜி ஜின்பிங் முன்னிலையில் கையெழுத்து. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக உலகம் மீண்டும் காட்டாட்சியை நோக்கி திரும்பும் அபாயம். பெய்ஜிங் இருதரப்பு உச்சி மாநாட்டில் ரஷ்யா, சீனா சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரின் 65வது லீக் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது கொல்கத்தா. மனிஷ் பாண்டேவின் அபார ஆட்டத்தால் 18.5 ஓவர்களில் 148 ரன்கள் என்ற இலக்கை எட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் சென்னை, குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. குஜராத் அணிக்கு பதிலடி கொடுக்கும் உத்வேகத்துடன் களமிறங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ். முதலமைச்சர் விஜயிடம் எந்தவிதமான கோரிக்கையும் வைக்கப் போவதில்லை. தூரமாக இருந்து அவரின் செயல்பாடுகளை ரசிப்பேன். சென்னையில் நடந்த பரிமலா அன்கோ திரைப்பட விழாவில் இயக்குநர் மிஷ்கின் பேச்சு.